ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இவருடைய மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பெரிய விஷனோட தான், பொலிட்டிக்கல் விஷனோட தான் இவர் நகர்ந்ததை உணர்ந்தவங்கள நானும் ஒருத்தன். எப்போ? முதல் படத்துலேருந்தே. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? இருக்கதான் சொல்கிறேன். முதல் படத்துலாம் யாருங்க கெஸ் பண்ணானீங்க? அவங்க அப்பாவுக்கு வந்துடும் நாங்கள் கேள்விப்பட்டோம். நீங்கள் பாலிடிக்ஸ்னால் என்னன்னு சொல்கிறீங்க? கட்சி ஆரம்பிச்சு கொடி, அது கிடையாது. பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சேவை பண்ணுறது. அவருடைய முதல் படத்தில் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 50,000 60,000 சம்பளம் இருக்கும். அவங்க அப்பா தான் கொடுக்குறாரு. அதான் சொல்லுவார், அவங்க அப்பா தான் முதலாளி. அதுலேயே அவர் வந்து படம் எந்த தேட்டரில் ரிலீஸ் ஆகுதோ அந்த தேட்டரில் எல்லாருக்கும் பையில் அரிசி, பருப்பு, மஞ்சள், குங்குமம், ஒரு 3 வேளை சாப்பிட்றதுக்குரிய பொருளை போட்டு எல்லாருக்கும் கொடுத்தாரு. ஏன் கொடுக்கணும்? என்னங்க சேவை. நான் தான் கண்ணால் பார்த்தது தானே, நிறைய சேனல்லையும் சொன்னேன். நிறைய பேர் அதை அனுபவிச்சவங்களே பேட்டி கொடுத்துருக்காங்களே. அப்போ ஒரு வயசான அம்மா இப்போ சொல்லுது. அப்போது ஏன் அதை செய்யணும்? அவசியம் இல்லையே. அப்போ இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்டாலே உங்களுக்கு மக்களை நோக்கிய பயணம் தானே. நாளைக்கு முதலமைச்சர் ஆகணுங்கிற பிளான் அன்னைக்கு இருந்திருக்கு. நாளைய தீர்ப்பு என்னன்னு முதல்ல தீர்ப்பு தான் அப்படின்னு என்ன வச்சிருக்கேன். முதலமைச்சர் போஸ்ட்டுங்கிறது இல்லை, ஒரு நல்ல இடத்துக்கு வந்து மக்களுக்கு ஒரு அதிகாரம் கையில் வரும்போது மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு படத்திலேயே அவருடைய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்கிறேன்.